ஒரு சின்ன கிராமத்துல லட்சுமின்னு ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையா வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு கல்யாணமாகி கொஞ்ச வருஷம்தான் ஆகி இருந்தது. லட்சுமிக்கு அவங்க கணவர் மேல ரொம்ப பாசமும் குடும்பத்து மேல நிறைய அக்கறையும் இருந்தது. ஆனா அவங்க மாமியார் காமாட்சி அம்மாளுக்கு லட்சுமிய சுத்தமா பிடிக்காது. லட்சுமி என்ன செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. லட்சுமி, என்ன இது? இன்னும் வீட்டை பெருக்கி முடிக்கலையா? சோம்பேறி, உன்னை என் பையன் கட்டிக்கிட்டது என் கெட்ட நேரம். மன்னிச்சிடுங்க அத்தை, உடனே முடிச்சிடுறேன். லட்சுமி எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் காமாட்சி அம்மாளோட கோபத்துல இருந்து தப்பிச்சதே இல்ல. ஒரு நாள் லட்சுமியோட கணவர் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவருக்கு சந்தோஷமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா லட்சுமி. ஆனா வீட்ல சமைக்க அரிசியும் பருப்பும் மட்டும்தான் இருந்தது. லட்சுமிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. முட்டை தோசை, என் கணவருக்கு முட்டை தோசைனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. ஆனா முட்டை வாங்க காசு இல்லை. அத்தை, கணவருக்கு முட்டை தோசை செய்யலாம்னு பார்த்தேன். ஆனா வீட்ல முட்டை இல்ல. கொஞ்சம் காசு கிடைக்குமா? என்னது, முட்டை தோசையா? காசில்ல? உனக்கு ஆடம்பரமா வாழ ஆசையா? இந்த ஏழை குடும்பத்துல நீ முட்டை தோசை கேக்குறியா? போ, வெறும் தோசையை செய். லட்சுமிக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவங்க கணவருக்காக ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையேன்னு கஷ்டப்பட்டா. இருந்தாலும் இங்கேயே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது, ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு அவங்க மனசை தேத்திட்டா. அப்பதான் அவங்க வீட்டு தோட்டத்து ஓரத்துல பார்த்தா அவங்க வளர்க்கிற கோழியிட்ட முட்டை ஒண்ணு அங்க இருந்தது. லட்சுமிக்கு ஒரு நிமிஷத்துல உலகமே கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த ஒரு முட்டைய வச்சு 2 நல்ல சுவையான முட்டை தோசைகளை ஊத்தினா லட்சுமி. ஒண்ணு அவங்க கணவருக்கும், இன்னொன்னு அவங்களுக்கும். என்ன ஒரு டெஸ்ட்! இந்த முட்டை தோசை எவ்வளவு நல்லா இருக்கு! யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என்ன சத்தம்? என்ன அவ்வளவு வாசனையா இருக்கு? உனக்கு முட்டை வாங்க காசு இல்லைன்னு சொன்னேனே, எங்க கிடைச்சது இந்த முட்டை? பொய் சொல்றியா? அத்தை, கோழியிட்ட ஒரு முட்டையை எடுத்து செஞ்சேன். காமாட்சி அம்மாள் அந்த தோசையை சாப்பிட்டு பார்க்க ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டா. அவங்க பையன் இவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறத அவங்க பார்த்தாங்க. லட்சுமியோட கஷ்டத்தையும் தன் பையன் மேல அவ வச்சிருந்த பாசத்தையும் அவங்க அன்னைக்குதான் உணர்ந்தாங்க. லட்சுமி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னை நான் இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. லட்சுமி, இன்னைக்கு முட்டை தோசை அவ்வளவு நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டதிலேயே பெஸ்ட். கணவர் முட்டை தோசையை அவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டதை பார்த்ததும் லட்சுமிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஏன் ஒரு சின்ன முட்டை தோசை கடை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சா. அவங்க கணவர்கிட்டையும் மாமியார்கிட்டையும் இந்த யோசனைய சொன்னா. கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே. ஏண்டா, காசு இல்லைன்னா என்ன, நம்ம கிட்ட இருக்கத வச்சு ஆரம்பிக்கலாம். லட்சுமிக்கு நான் துணையா இருப்பேன். நாம 2 பேரும் சேர்ந்து பாடுபட்டா நல்லா கொண்டு வரலாம். காமாட்சி அம்மாள் இவ்வளவு ஆதரவா பேசுவாங்கன்னு லட்சுமி எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க கையில இருந்த கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு சின்ன தோசைகள், பாத்திரங்கள் வாங்கி வீட்டின் வாசலிலேயே ஒரு சின்ன தள்ளுவண்டி மாதிரி போட்டு லட்சுமி முட்டை தோசை கடைன்னு பேர் வச்சாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனா லட்சுமி ஊத்துன முட்டை தோசையோட சுவையும் மாமியார் காமாட்சி அம்மாளோட அன்பான பேச்சும் கடைய தேடி நிறைய பேரை வரவழைக்க ஆரம்பிச்சுது. மதியமானதும் மாலையானதும் கடைக்கு கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சுது. காமாட்சி அம்மாள் மருமகளை வெறும் உதவியா மட்டும் பார்க்கல, அவங்களும் முழு மனசா வேலை செஞ்சாங்க. எல்லா வேலையிலயும் லட்சுமிக்கு உதவியா இருந்தாங்க. ஒரு நாள் லட்சுமி வியாபாரம் நல்லா போனதை பார்த்து மாமியார் கிட்ட ஒரு தொகையை கொடுத்தா. ஏண்டி லட்சுமி, இதுல என்னடி இருக்கு? நீ என் பொண்ணு மாதிரி, நீ நல்லா இருந்தா போதும். லட்சுமியும் காமாட்சி அம்மாளும் வெறும் வியாபார கூட்டாளிகள் இல்லாம அன்பான தாயும் மகளுமா மாறி இருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுனால அவங்க வாழ்க்கையில ஏழ்மைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிச்சு. அந்த முட்டை தோசை கடை வெறும் கடை இல்லாம அன்புக்கும் ஒற்றுமைக்கும் விடாமுயற்சிக்கும் அடையாளமா மாறிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.